முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து ஆலோசனை செய்து வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடர்ந்து நிர்வாகிகளை நேரடியாக அறிவாலயத்திற்கு அழைத்து சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு சட்டமன்றத்திற்கு குறைந்தது 10 பேர் வீதமாக அழைத்து பேசக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று ஆம்பூர், வாணியம்பாடி, கலசப்பாக்கம் 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை இங்கு வரவழைத்திருக்கிறார்கள். அவர்களிடம் நேரடியாக தனித்தனியாக தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழக அரசினுடைய திட்டங்கள் எவ்வாறு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது, அதற்காக நீங்கள் என்ன மாதிரியான பணியாற்றி இருக்கிறீர்கள், எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள் மும்முரமாக நடைபெற்றதா என்பது தொடர்பாக கேட்டறிவதோடு தற்போது வெற்றி வாக்குச்சாவடி தொடர்பான இந்த விஷயங்களையும் எவ்வாறு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று கூட்டங்களை நடத்துகிறீர்கள் என்பது தொடர்பாக அவர்களுக்கு ஆலோசனையும் வழங்குகிறார். இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக 47 நாட்கள்ல 108 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்னும் சில நாட்கள்ல வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளிவர இருக்கிறது. அதில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.